கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய மெய்வார்த்தை நிகழ்ச்சியில் உங்கள் காண்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய மெய்வார்த்தை அப்போஸ்தலர் 16:14. அப்பொழுது தியத்தரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். இதுல லீதியாள் என்று பேருள்ள ஒரு ஸ்திரீ, அவள் மூலமாய் தியத்தரா என்ற பேர் பெருமை பெற்றிருக்கிறது. இந்த லீதியாள் சொல்லும் போது கூடவே அவர் இந்த பட்டணத்தின் பேரும் சொல்லப்பட்டு வருகிறது. ஏனென்றால் இவள் பட்டணத்திலும் ஆசீர்வாதமாய் இருக்கிறார். இவள் ஒரு இரத்தாம்பரம் விற்கிறவளுமாக இருக்கிறார். இவள் தேவனை வணங்குகிறதுனால, தேவன் மீது நம்பிக்கை வைத்ததுனால பவுல் சொல்லியவைகளை அவள் கேட்டுக்கொண்டிருந்தாள். பிசினஸ் மட்டும் பண்றது இல்ல, தேவனோட போதகத்தை அவள் கேட்டுக்கொண்டிருந்தாள். அதனால கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தார். இப்போது கூட நீங்க பார்த்து கொண்டிருந்தீர்களானால், பிசினஸ் செய்வதில் நம்ம பெண்களாக என்ன பிசினஸ் செய்வது, வஸ்திர வியாபாரம் செய்வோமா, இல்லை ஏதாவது தையல் வியாபாரம் செய்வோமா, தையல் ஷாப் வைப்போமா, ஏதோ ஒரு என்ன மாதிரி பிசினஸ் செய்யலாம்னு சொல்லிட்டு நீங்க யோசித்து கொண்டிருக்கிறோம். இந்த காலை வேளையில கூட நீங்கள் பிசினஸ் செய்ய உங்கள் இருதயத்தில் ஏவப்பட்டு நம்ம என்ன மாதிரி பிசினஸ் செய்யலாம், வஸ்திரத்தை குறித்தான பிசினஸ் செய்யலாமா, இல்ல வீட்டிலே சொந்த தொழில் செய்யலாமா, என்ன பிசினஸ் செய்யலாம் என்று நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். உங்கள் இருதயத்தில் ஒரு யோசனையாக இருக்கலாம் எப்படி செய்வது என்று. ஆனால் இந்த வார்த்தை இந்த நிமிஷத்தில் கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கு உங்கள் இருதயத்தை கர்த்தர் திறக்கிறார். நீங்கள் பட்டணத்திலும் ஆசீர்வாதமா இருக்க போறீங்க, வீட்டிலும் ஆசீர்வாதமா இருக்க போறீர்கள். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். இப்பொழுது ஒரு சிறிய ஜெபம் செய்வோமா? கர்த்தாவே ஏசப்பா, அன்று லீதியால் இருதயத்தை திறந்த தேவனே, இன்று எங்களுடைய இருதயத்தையும் திறந்தருளும் ஏசப்பா. ஆண்டவரே கர்த்தாவே அப்பா, வேதத்தை குறித்தான ஜப வாழ்க்கை குறித்தான ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்தான இருதயத்தை எங்களுக்கு திறந்தருளும் ஆண்டவரே. அதே போல ஏசப்பா, நாங்கள் எந்த மாதிரியான வியாபாரத்தை செய்வது என்று ஒரு குழப்பத்தில் இருக்கலாம். அதற்குரிய ஆலோசனை கர்த்தர் தந்து எங்களை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமீன். அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த மெய் வார்த்தை செய்திகளை தினந்தோறும் கேட்டு அதன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்பதை கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு தெரிவிக்க மறவாதிருங்கள். கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற அலைபேசி எண்களிலே நீங்கள் அழைத்து நீங்கள் பெற்ற நன்மைகளை சாட்சியாக எங்களுக்கு அறிவிக்கலாம். அது நீங்களும் நாங்களும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த உதவியாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். God bless you.